வடிவேலு சார் படத்தில் காமெடியனாக நடித்து மக்களை சிரிக்க வைத்தாலும் ரியல் லைஃபில் அவர் சற்று கரரான ஆள் என்றே கூறப்படுகிறது. அவருடன் துணை கதாபாத்திரங்களில் நடித்த சக காமெடி நடிகர்கள் பலர் வடிவேலுவின் உண்மை முகமே வேறு என யூடியூபில் தொடர்ந்து பேட்டியளித்து வருகின்றனர். ஆனால் இதெல்லாம் பொருட்படுத்தாத வடிவேலு சார் சினிமாவில் தற்போது சம பிஸியாக நடித்து வருகிறார். அவர் கைவசம் கேங்கர்ஸ், மாரிசன் போன்ற படங்கள் உள்ளன. இவர் ஆளும் கட்சியான திமுகவில் சேர்ந்து விஜயகாந்தை எதிர்த்து கேள்வி கேட்டவர். ஆனால் விஜயகாந்த் சார் தான் இவருக்கு நிறைய பட வாய்ப்புகளை கொடுத்தவர். அவரை தரம் குறைவாக பேசியிருந்தார். அதனை மனதில் வைத்துதான் ரஜினி சார் வடிவேலுவை எந்த படத்திலும் நடிக்க வைப்பதில்லை. இந்நிலையில் கூலி படத்தில் நடிப்பதற்காக அதிக சம்பளம் கேட்டு முரண்டு பிடித்த வடிவேலுவை நடிகர் ரஜினிகாந்த் சார் விரட்டிவிட்ட சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. கூலி படத்தின் பட்ஜெட் பெருசு என்பதை அறிந்த வடிவேலு சார், சரி நம்மளும் நம் சம்பளத்தை உயர்த்தி கேட்போம் என முடிவெடுத்து இதில் நடிக்க ரூபாய் 25 கோடி சம்பளம் வேண்டும் என கேட்டாராம். இதனால் கோபம் அடைந்த ரஜினி சார், நீ நடிக்கவே வேணா, கிளம்புடா என சொல்லி விரட்டிவிட அங்கிருந்து கண்ணீருடன் சென்றிருக்கிறார் வடிவேலு. இதை பார்த்த தயாரிப்பாளர் கலாநிதி மாறன் என்னப்பா ஆச்சுன்னு வடிவேலுவிடம் கேட்டுள்ளார். அவரும் என்ன நடந்தது என்பதை கூறியிருக்கிறார். பின்னர் வடிவேலு சார் கேட்ட 25 கோடி சம்பளத்தை கொடுத்து அவரை ஆறுதல் படுத்திய கலாநிதி மாறன், சம்பள விஷயத்தை என்கிட்ட கேட்காம அவர்கிட்ட எம்ப கேட்ட, இனி என்னிடமே கேள் என்று ஆறுதல் சொல்லி அனுப்பி வைத்தாராம். இருந்தாலும் லோகேஷ் இந்த படத்தில் வடிவேலு சாரை தூக்கிவிட்டாராம். பல மாதங்களாக தீவிரமாக நடைபெற்ற கூலி திரைப்படத்தின் முக்கிய காட்சிகள் அனைத்தும் தற்போது முடிவடைந்து விட்டதாக சமூக ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகி உள்ளன. இதை கொண்டாடும் விதமாக படக்குழுவினர் கேக் வெட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்நிகழ்வில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், இயக்குனர் லோகேஷ் கனகராஜ், தயாரிப்பாளர்கள் மற்றும் படக்குழுவினர் அனைவரும் இணைந்து கொண்டாடி உள்ளனர். படப்பிடிப்பு முடிந்ததையொட்டி படக்குழுவினர் எடுத்த புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி உள்ளது. இதில் ரஜினி சார் சம மாசாக காணப்படுகின்றார். ஏற்கனவே பேட்ட, ஜெயிலர் போன்ற படங்களுக்கு அனிருத் இசையமைத்ததுடன் அந்த பாடல்கள் அனைத்தும் ரஜினி சாருக்கு சூப்பர் ஹிட் கொடுத்திருந்தது. அந்த வகையில் இந்த படமும் அவருக்கு ஹிட் கொடுக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.